ஹலோ, வெல்கம் டு என்எஸ் கேமிங். நான் உங்கள் நூறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேம் அதே மைன்கிராஃப்ட் தான், வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் விளாட முடியும். ஓகேங்களா? இதோட இந்த கேம், அதாவது இந்த சேனல் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் நான் போடுற வீடியோவில் ஒரு ரீச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா வீடியோ போடுறேன், எதுக்கு போடுறேன்னு எனக்கும் தெரியலை. சரி, அதை விடுங்க. இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் புது ஃபோன் வாங்கியிருக்கேன். அதனால் மைன்கிராஃப்டை இறக்கி விளாடுவோமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி கேமிங் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயமா தெரியல எல்லாருக்கும். சும்மா நார்மலாக எல்லோரும் விளாட்றத வேடிக்கை பார்த்துட்டு போகிறதா யோசிச்சு இருந்தாங்க எல்லோரும். ஆனால் அது எனக்கு அப்படி தெரியல. எனக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு கேம் விளையாடணுன்னு ஒரு ஐடியா வர்றதுக்கான காரணம் ஒரே ஒரு யூடியூப் சேனல் தான். இந்த யூடியூப் சேனல் பேர் மெட்ஃபைல். அந்த சேனலோட ஹோஸ்ட் பிரபாகர். அவரை சேனலை தான் எப்போவும் பார்த்துட்டே இருப்பேன். கேம்னாலே நீ தான் வாத்தியார அப்படின்னு நானாக சொல்லிக்கிட்டேன். ஒரு டைமாவது அவரை பார்த்துடணும், மீட் பண்ணிடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அவர் யாருன்னா அவங்க தான் ஈஜி கேம், தமிழ் கேமிங். அவர் தான் ஒரு கேம்னால் எப்படி விளாடணுங்கிறத விட தமிழ்லேயும் கேம் விளாட்லான்னு சொல்லி கொடுத்தவர். அவரை பார்த்து தான் நான் கேமிங் பண்ணணுங்கிற ஐடியாக்கே வந்தேன். ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், இதில் அவங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது, கேம் விளாண்டா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. கேம் விளாண்டு கிடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தான். ஆனால் மக்கள்கிட்ட அந்த தமிழை கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல, எப்பேற்பட்ட இங்கிலீஷ் கேமாக இருக்கட்டுமே, அவங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரியும். இப்போது என்னோடய ஃபேவரட் சேனல் அப்படின்னா அது மங்குனி கேமர் தான். எப்போவுமே ஒரே சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் விதவிதமாக காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஒருத்தர் விளாண்டுட்டு இருந்தார். யாருன்னு பார்த்தா மங்குனி கேமர்னு சொல்லிட்டு. நானும் இன்டர்நெட்டில் தேடினா அவர் பேர் என்னான்னு கண்டுபிடிக்கலான்னு. அவர் பேர் என்னன்னே தெரில. யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இப்போ அவர் கேம் தான் பார்த்துட்ருக்கேன். அவர் கேம் ஒன்று செம்ம காமெடியாக இருக்கும். விருப்பப்பட்டு பார்ப்பேன். அவரது செம்ம ஜாலியாக வேறு இருக்கும். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாமா? இன்ட்ரோலாம் போதும். 5 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டது இப்போ மறுபடியும் விளாட்றேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதே வேலை தான். ஏற தெரியாமல் ஏறி பொத்துன்னு கீழே வந்துகிட்டே இருப்பேன். இத்தனை வருஷமாக சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து மொத்தமாகவே 4 வீடியோ தான் போட்டிருக்கேன். நானும் தொடர்ந்து வீடியோ போடுவோம், ரீச் கிடைக்கும், நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகலாம் அப்படின்ற ஆசையில் நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் லைஃப்னு போய்கிட்டே இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்காமல் கேம் விளாட்ற அளவுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல, அதுக்கான சூழ்நிலையும் அமையலை. ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுவேன், இன்றைக்கி விளாண்டுலாம், நாளைக்கு விளாண்டுலான்னு. ஆசை தான்.
ஆனால் விளையாட முடியலையே, என்ன சொல்கிறது. இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து புது ஃபோன் வாங்கியிருக்கேன். சரி, பழைய சேனலை ஏன் விட்டுருவோம். எனக்கு ஃபாலோவர்ஸ் பெருசாக கிடையாது, பெருசாக ஒரு லைக்ஸ் கிடையாது. சரி, சும்மா இருக்கிற டைம் அதையாவது செய்வோம். ஃபாலோவர்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல, சும்மா வீடியோ போட்டுட்ருக்க வேண்டாம். ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான் மைண்ட் கிராஃப்ட். எல்லோரும் பார்த்து விளையாடுற கேம் தான். யாருக்குன்னா பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், ஒன்றா விளையாடலாம். இல்லைன்னா கேமை பார்த்தா மட்டும் போதும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மாதிரி தான். பகல் டைமில் நார்மலாக ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கும்போது, ராத்திரி டைமில் ஹண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை யாராவது ஹண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இதோட கேமோட ஒரு மெயின் கோர்ஸ். என்னது இது ஸ்னைலா? ஏதோ வித்தியாசமாக போகுதுல்ல. இருங்க போய் பார்ப்போம். வித்தியாசமாக ஏதோ போகுது. ஐயோ, அடிக்கிறாங்க. எப்பா, எவனோ கொடுக்குற மண்டையிலே வச்ச மாதிரி இருந்துச்சு. எவனோ அடிக்குதுரா அது. ஐயோ அடிக்குதுரா, இது கோவம் வந்துருச்சு போல. ஐயோ, ஏறு ஓடு. வீட்டுள்ள ஓடு. ஃபஸ்ட்டு வெதரை ஆஃப் பண்ணுறேன். பம்ப் பண்ணுறாங்க. கொண்டு போடுச்சு. ரொம்ப ஈஸியாக கொண்டு போகிறாங்க. எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. என்ன நடந்தது எனக்கும் தெரிலவாப்பா. இங்கே பார்த்த இடமா தான் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி பார்த்த இடம் தான். நல்ல வேலை அந்த செட்டிங் ஆன் பண்ண. இங்கே மைண்ட் இருக்கா? அடக்கி தெரியாமல் போச்சு பாரு எனக்கு. மாடுடா, மாடு அழகா இருக்குல்ல. அப்டேட் பண்ணியிருக்காங்க, க்யூட்டாக இருக்கு. முதல்ல இந்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை கட்டி முடிக்கணும். ஃபர்னஸ் ரெடியாக இருக்குது. என்னாச்சு, நான் வந்து தோண்டணும்னு நினச்சேன். கொஞ்சம் மண் தேவைப்படுறதுனால தோண்டி மண் எடுத்துப்போம். இதை வச்சு தோண்டிங்கன்னா கடைன்னு மண்ணால் இல்லை, கையில் அடிச்சுன்னு இருக்கிறதுக்கு வச்சா இதுவும் போச்சு. நான் அங்கே மைண்ட் இருக்கிறதே தெரியாமல் நான் இங்கே ஒரு மைண்டு நானே மேக் பண்ணி, நான் பாருங்க இங்கே மைண்ட் இருக்கிறது யாருன்னா தெரியுது, படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும்னா எனக்கு கோல் வேணும். கோல் எடுக்கிற அளவுக்குலாம் மைண்ட் இல்லை இப்போதைக்கு. எம்மனுரா என்னது அப்படின்னா போடா என்ன. கொஞ்சம் காப்பர் ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன். ஏன்டா இழுக்கிற, கம்முனுராப்பா. ஆயா, உங்கள் ஆயா ஊரில் இருக்குது, அது பேச போகிறேன். டிஸ்டர்பன்ஸ். வீடு தான் இருக்குது. இங்கே பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் ஆமையா. என் தரையில் என்ன வேலை இருக்குது. இது என்னது, மூக்கா கண்ணா இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஓ, இது மூக்கு கண்ணு இங்கிட்டு இருக்கு. ஓமைக்கா, நல்லா தான் இருக்குது. ஓகே, என்ன நினச்சிங்க. இங்கே வந்து செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணும். பெரிய செஸ்ட் அல்ல, பெட்டராக இருக்கும். அப்போ எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மூலையில் அந்த மூலையில் கம்முனுராப்பா, டிஸ்டர்பன்ஸ். சும்மாவே இருக்க மாட்டேடாப்பா, கம்முனுரா.
இருக்கிற எல்லாத்தையும் இதில் மாற்றி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக வச்சுருந்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன வேணும்ப்பா? ம் ஏசியா எங்கே இருக்குது? ஏசி ஓடிக்கிட்டு தானேப்பா இருக்கு. வேறு என்ன வேணும் உனக்கு? அம்மாவா? அம்மா அங்கே வேலை பார்த்துட்ருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத அவளை போயிட்டு. கேம்ப்பா, கேம் 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 ஃபேம் இல்லை கேம் கேம்டா தங்கம். சொன்னதே சொல்லி ஏன்டா பாடாப்படுத்துற? இருக்கட்டும், இந்த கிராஃப்டிங் வேலை இருக்கு. கிராஃப்டிங் குச்சி, அந்த குச்சி தான் அடுத்து தீக்குச்சி வேற பண்ணணும். எவ்வளோ ஆயிருக்கு கண்ணாடி? சூப்பர். ஓகே, கண்ணாடி ரெடி ஆயிடுச்சு. சரிடி தங்கம், காப்பர் ஸ்டோன் வந்திருக்கு. ஓ, காப்பரில் ஆயுதம் செய்யலாமா? ஓ நைஸ். இப்போ காப்பர் ஆயுதமும் வேணும், செஞ்சுக்கிடுவோம். காப்பரில் ஓ, எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு தெரியலையே. சரி, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று செஞ்சு வச்சுப்போம். கத்தி தேவை பூட்ஸ். இப்போ எப்படி சவுண்ட் வருது? சவுண்ட் இல்லை, போட்டிருக்கேன் இல்லையா? போட்டு தான் இருக்கேன். ஓ, நானே காப்பல. ஓகே, என்னப்பா? என்னடா? சரிடாப்பா, கண்ணாடி செட் பண்ண நினச்சாங்க. ஓகே, கண்ணாடி சீல் இருக்கு. ஓகே, கண்ணாடி யூஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டோர் போடணும்டா. கிராஃப்டிங் இருக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு டோர் வேணும். டோர் இருக்கா? டோர் இருக்கு. ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும், கொஞ்சம் இதை மாற்றிக்கிட்டு. என்னப்பா? இந்த டோர் ஒன்று, இந்த டோரில் ஒன்று செஞ்சாச்சு. இப்போது வேறு டோர் தான் என்ன செய்யணுமான்னு பார்க்கணும். ஃபென்ஸ் அதுவும் வேணும். இப்போதைக்கு இருக்குது டேட்டா மாற்றிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் வேணும், வேறு வழி இல்லை. ஒத்தனமில்லை. யாரா அவங்க வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன், போய் தொலைகிறான். இங்கே இருக்கட்டும், வச்சு எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு டோர் போடுவோம். ஃபஸ்ட்டு மரத்தில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். மரப்பலாம் சூப்பர், நல்லா இருக்குல்ல? ஆரஞ்சு கலராக சூப்பராக இருக்குது. கொலை பண்ண பார்ப்போம். சாவரம் ஓடு சேர்த்து போ. சேர்த்து போ. சரி, ஓகே. அந்த பழங்கடா டப்புன்னு மாறமா அந்த மாதிரில. இதுக்கு தான் எதுவும் பண்ணணும்னு நினச்சோங்களா? ரைட், என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னு. அது என்னென்னா,
குச்சி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் குச்சி செஞ்சுப்போம். குச்சி செஞ்சுட்டு இது ஒரு ஒன்று செஞ்சுட்டு குட்டி குட்டியாக நம்ம சொன்னார். அது இருக்கு. இது ஒரு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நடவு செய்யும்போது அதில் பட்டா அடிப்படும். அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொன்னார். அந்த மெத்தடை தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த மெத்தட் என்னென்னா, இந்த இடத்துல இந்த குச்சி நட்டுட்டு இன்னொரு குச்சி நட்டுட்டு இதுக்கு மேலே இந்த இதை ஐயோ மாற்றி வச்சுட்டேன். அங்கேருந்து எட்டுமா ட்ரை பண்ணி பார்ப்போம். எட்டணும். ஆகிடுச்சு. கரெக்ட். ஐயோ நோட்டுன்னு வாங்கினேன். வேணும், எனக்கு வேணும். கரெக்ட். இந்த சி இப்போ கிட்ட போனாலும் குத்தாது. நடுவில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இப்போது நடுவில் இருக்கிறத மட்டும் ஃப்ரெண்ட்ஸை எடுத்துடணும். இப்போது அழகாக பழத்தை பிடிச்சிக்கலாம். பச்சக் 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 இருக்குல்ல. ஸோ ஈஸி. இப்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட லென்த் ஆக்கி வச்சுக்கலாம். கையில் உடச்சி திருப்பி நட்டு வச்சிடலாம். இருக்கு. ஒரு பழத்துக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா சிரமங்க. ஐயோ மாற்றி போடுறேன். அவ்வளோதான். 1 2 3 4 1 2 3 4 போதும். ஃபஸ்ட்டு இந்த மரத்தெல்லாம் போட்டு தள்ளணும். ஐயோ இங்கே தலை போயிடுச்சு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வருவோம். அடுத்து இந்த மரங்களெல்லாம் போட்டு தள்ளுறோம். தனி தீவாக இருக்கிற மத்தியில் பயங்கரமாக ஆஹா அருமையான ஒரு பீஸ் வந்துருக்கு. இதை அடித்து சொல்லணும்னா எனக்கு கிடைக்கும். வா 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 வேமா வேமா வா. வேண்டாது வேண்டாது டேட்டா போடா 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 போடா. அடிக்கலாம் அடிக்கலாம். அங்கே ஏறிச்சு சாப்பிட்டே ஆகணும். கத்தையில் அடிக்கிறது கூட பத்தாது போல. அவ்வளோதான் எடுத்துட்டாங்க. கண்ணு கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம அந்த வேலையை பார்ப்போம். இல்லையோ இதுவே கரெக்டாக இருக்கும். மறுபடியும் அதே செய்யும். அதை செஞ்சு வச்சுக்கோ.
ஆனால் பாருங்க, இருக்கிற ஆட்டை மொத்தத்தையும் கொளுத்தியாச்சு. இதுங்களே பேத்துதுடா மொத்த ஆட்டை. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு 1 2 அப்பா. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. மொத்த பறிக்க போகிறோம், திங்க போகிறோம். இன்னும் போன மைக்ராஃப்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த உயிரினத்தையும் சாகடிக்கல இது வரைக்கும். அதாவது என்ன அட்டாக் பண்ண வந்த எல்லாத்தையும் கொண்டுட்டேன், அட்டாக் பண்ண வராததை விட்டுட்டேன். கரும்பு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இதை வெட்டிட்டேன். இதுக்கு ஒரு மாடு ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். எப்படிப்பட்ட மாடுனா ரியலிஸ்டிக் மாடு. அது நல்லா இருக்குன்னாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரியல. இங்கே கிளே இருக்கு போலையே, லோக்கல் கிளே நல்லாயிருக்கும். கரும்பு நல்லா வளருது. கரும்பை சேர்த்து முடியாது. அங்கே போய் நம்ம ஃபார்மை பார்த்துட்டு அப்படின்னு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு இதோட டைம் முடியுது. டைம் என்ன ஆயிடுச்சா? மறுபடியும் டைமுக்கு மாற்றணும். பெட்டு போடுற வரைக்கும், அதாவது ஆட்டு ஷீப்பை பார்க்குற வரைக்கும் டைம் சேஞ்சிங்கிற அந்த கோடு மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பெட்டு செஞ்சால் வேறு போய் படுக்கையில் போட்டு படுத்துடலாம். அவ்வளோதான். இருங்க, எங்கேயோ இந்த விதைங்கள்லாம் ஊண்டி வச்சுருந்தேன், இருக்குதா இல்லையான்னு போய் பார்க்குறேன். அங்கே அந்த பாறையெல்லாம் பாசிட்டு போய் கிடக்கு. என்ன பாறைன்னு தான் தெரியாது. அதே மாதிரி என்னடாது, ஏதோ கேவ் மாதிரி இருக்கு. வாட்டர் கேவா? ஓகே. உருளைக்கிழங்கு வளர்ந்துருக்கா போல். கெட்டி தான் பார்த்துருக்கேன். இன்னும் வந்த பாட்டக்கணும். ஏண்டி தரணும் என்ன வேணும்? தண்ணியா? தண்ணி இருக்கு பத்தியா சுற்றி. கரெக்டாக சொன்ன, தண்ணி. ஏன்டா ஏங்கி இப்படி பண்ணுற? தண்ணி தான் யாரும் இல்லைன்னு. ஆமாம் ஆமாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். கொஞ்சம் இருக்குது, அதை ஏறி கட்டி போடலான்னு பார்க்குறேன். படிக்கட்டை பேசாமல் அப்படியே வச்சுருவோமா? நல்லா இருக்குல்ல? நீ என்ன பண்ணுறாப்பா? வேடிக்கை பார்க்குறியா? ஏய் ஏண்டா என்னடா பண்ணுற? அப்பா விளாட்ற, நீ வேடிக்கை பாரு. இப்போதைக்கு சிம்பிள் ஹவுஸே போதும், பெருசாக ஒன்று கட்டி கிழிக்க தேவையில்லை. போதும். என்னடா அடிக்கடி ஏக்கி பேசுகிற? இந்த இடத்துல தான் நல்லா இல்லை. இங்கே வைப்போம் டாப்பில், அவ்வளோதான். நைஸ். சரி, ஹெல்த்தை ஃபுல்லாக்கிட்டேன். பை கைஸ். இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் நூறு. இது பரவ பார்க்கலாம். பாய் கைஸ். Bye.